குட்டி மெசேஜ் இப்படி மெசேஜ் சொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லைஃப் அட்வைஸ் வந்து வீடியோ நீங்க நிறைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஷார்ட்ஸ்ல பாப்பீங்க. பட் ஆனா அதெல்லாம் உங்களுக்கு கேட்கும் போது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் த்ரூ அவுட் அவங்களுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் அவங்க அதை பேசுறாங்க. அவங்க சொன்ன லைஃப் லெசனை கவனிச்ச மாதிரி தானே நம்மளும் நடந்துக்கிட்டோம், நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரி நடக்கல அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல நான் பர்சனலா ஏமாந்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஏமாந்துருந்தீங்கன்னா அது ஏமாற்றம் கிடையாது. அது முழுக்க முழுக்க அவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க லைஃபை எப்படி பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. குறிப்பா செலிபிரிட்டிஸ் தர லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லைஃப் லெசன்ஸ். சோ இதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படி நான் எப்படி கத்துக்கிட்டேன்னா, நீங்க அவங்க சொன்னதை ஃபாலோ பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அதுல இதுதான் தப்புன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்னா நீங்க அதை பண்ணி பார்த்தாதான் தெரியும். சோ தப்பு பண்றதுக்கு ஒரு விஷயம் செய்யறதுக்கு எப்பவுமே 4 பேர் 5 பேர் சொல்றதை கேட்டு அதன்படி நடந்தா தப்பாயிடுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. அது என்ன தப்புன்னு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் தெரியும். சோ அந்த விஷயத்த செய்யுங்க. அதுல இருந்து என்ன தப்புன்னு உங்களுக்கு தோணுதோ அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. புஷ்பா 2 த ரூல். ரெட்வுட்ஸ் ஃபுல்லா தன்னோட கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் புஷ்பா திருப்பதியை எப்படி அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அப்படிங்கறதுதான் இந்த புஷ்பா 2 த ரூல் படத்தோட ஒரு தின்னான பேஸ் லைனுங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சிடுறேன். என்னன்னா இந்த படத்துல யூஸ் பண்ண கேமரா டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்டன் கோரியோகிராஃபி, கிட்டத்தட்ட 4 ஸ்டன் கோரியோகிராஃபர்ஸ் இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 பேருமே தங்களோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை இந்த படத்துக்கு தந்திருக்காங்க. அந்த ஸ்டன்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கோரியோகிராஃப் பண்ண விதமும் அதை ஸ்டேஜ் பண்ணி இதுக்கான ஒரு லீடா தான் நான் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு டைரக்டர் சுகுமார் காட்டின அந்த ஒரு ஸ்கிரீன் ரைட்டிங்குமே எனக்கு பர்சனலா படம் பார்க்கும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சுங்க. அந்த சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் சினிமாட்டோகிராஃபி ஆங்கிள்ஸ், அதாவது டெக்னிக்ஸ், சில நுவான்சஸ் டெக்னிக்ஸ் ஆக்ஷன் இந்த படத்துக்கான பர்டிகுலர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. புஷ்பா 1க்கும் அவர் தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. ரெண்டுக்குமே சினிமோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஆயிட்டே தான் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட ரைட்டிங் ரொம்ப தின் லைன் தான், சப்ளாட்ஸ் நிறைய வச்சு இது ஒரு சீக்வல் படங்கிறங்காட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னெல்லாம் நெகட்டிவ்ஸா இருந்துச்சு, அது சில இடங்கள்ல நெகட்டிவ்ஸாவே இருக்குது, அதை பத்தி நான் பேசல. பட் ஆனா மேஜரா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த படத்துல ஒரு சென்டிமெண்ட் சீனா இருக்கட்டும், ஒரு ரொமான்ஸ் சீனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே லைட்டா கொஞ்சம் எழுதி டெவலப் பண்ணியிருக்காரு. அது சில இடங்கள்ல மட்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சிஎஸ் அண்ட் தமன் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அல்டிமேட் தாண்டவம் ஆடி இருக்கு படத்துல. இன்னும் சொல்ல போனா காதை மூடிட்டு இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா செம சிரிப்பா இருக்கும். அதை எலிவேட் பண்ற விதமா இவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அற்புதமா போட்டிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு தனியா ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு மட்டும் சொல்ல, மொத்தமா ஆஸ் அ ஹோல் ஃபிலிமா தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரை நான் சொல்றேன். பர்டிகுலர்லி ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் நான் சொல்ல, படம் த்ரூ அவுட் மியூசிக்கலா ரொம்ப நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ், லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கறத தாண்டி படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு, அது பர்டிகுலரா எனக்கு இந்த படத்தோட ரியாலிட்டி அண்ட் இந்த படத்துக்கு எடுத்துக்கிட்ட சில லாஜிக்ஸ் எல்லாமே என்னால கனெக்ட் பண்ண முடியல. ஒரு பணம்னு ஒண்ணு இருந்தா அந்த பணம் எப்படி சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கான வேல்யூவும் இல்ல. ஒரு கேரக்டர் டெப்த், ஒரு கேரக்டர் கிடையாது. டக்குன்னு ஒரு கேரக்டர் வந்துட்டு போகுது, அந்த கேரக்டர் தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு லீடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் படத்துல மாஸ் எலிமெண்ட்ஸ்க்காக மட்டும் வில்லன் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு டம்மி வில்லன், ஒரு வில்லனுக்கான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துல எங்கேயுமே இல்ல. புஷ்பாவே ஒரு ஆன்டி வில்லன் கேரக்டர் தான். சோ இவரை மிஞ்சின மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் இருந்தாதான் அந்த ஒரு கேட் அண்ட் மோஸ்ட் ஹிட் ஃபார் டாட் கேம் நல்லா இருக்கும். அதுக்குன்னு இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ், ஃபகத் ஃபாசில் மெயின் ஆன்டகனிஸ்டா நடிச்ச வில்லன் ரோல்ஸ்ல நடிச்சவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் குறை சொல்ல வரலைங்க. அந்த கேரக்டரை ஒழுங்கா எழுதி நல்லா பொட்டன்ஷியல் உள்ள ஆக்டர்ஸ் தான் படத்துல போட்டிருக்கீங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த ஆக்டிங்க இன்னுமே அந்த கேரக்டர் டெப்த் ஆர்க்கு இருந்திருந்தா படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. அதை இந்த படத்துல கோட்டை விட்டாங்க. அண்ட் சில விஷயங்கள் படம் ஸ்டார்டிங்லேயே ஜப்பான்ல ஆரம்பிக்குது, எதுக்கு அங்க போனாரு, இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ண வேரிஸ் புஷ்பாங்கிற ப்ரமோஷனல் மெட்டீரியலுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம், இந்த படம் ஏன் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு 3.25 மணி நேரம் படம் பார்த்துட்டு வந்திருக்கோமா அப்படின்னு இவ்வளவு டியூரேஷன்ல எதுக்கு எடுத்தாங்க இப்படின்னு நிறைய கேள்விகள் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு தோணுச்சு. பட் ஆனா இவ்வளவு நெகட்டிவ்ஸ் படத்துல இருந்தாலும், இந்த 3.25 மணி நேரம் நான் சொல்லியிருந்தாலும் டக்குன்னு படம் போயிட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு தான் ஸ்கிரீன் பிளே இருக்குது. என்னதான் குறை நிறைகள் படத்துல இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிளே ரன்னுங்கிறது படம் பார்த்து முடிக்கும் போது தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். படத்துக்குள்ள இருக்கும்போது அது எங்கேயுமே ஃபீல் ஆன மாதிரி எனக்கு தெரியலங்க.
அண்ட் இந்த முக்கியமா பாசிட்டிவ் சொல்ல மறந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துக்கு யூஸ் பண்ண செட் பீசஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க். அதுவும் குறிப்பா அந்த திருவிழா செட் ஜாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செட் ஒர்க் வந்து பயங்கரமா இருந்துச்சு. மியூசிக் பத்தி நான் எந்த விதமான கம்ப்ளைண்டும் வைக்கல, உங்களுக்கே தெரியும் கேட்கும் போது அது எப்படி இருந்துச்சுன்னு. பட் எனக்கு பர்சனலா அந்த திருவிழா சீக்வன்ஸ் அந்த இடத்துல பிளேஸ் பண்ண அந்த ஒரு எமோஷனல் சாங்கும் சரி, அந்த சாமி பாட்டும் சரி, எனக்கு பர்சனலா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த ஒரு கனெக்ட் தான் படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு இன்னுமே வந்து எனக்கு அந்த சீக்வன்ஸ் ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, டம்மியா நிறைய பார்த்துட்டு ஒரு விஷயம் அதுல யூனிக்கா இருந்து அதுவும் டம்மி தான், பட் ஆனா இதை கம்பேர் பண்ணும்போது அது நல்லா இருக்கு அப்படிங்கிறங்காட்டி ஒர்க் அவுட் ஆச்சான்னு கூட என்னால இன்னும் நான் தீர்மானமா சொல்ல முடியல. அந்த மாதிரிதான் வந்து சில சீன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ரோப் ஒர்க்ஸ் எல்லாம் பட்டமா தெரியுது. அது இன்னுமே கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன்ல வேற ஒரு ஆல்டர்னேட்டிவா வந்து வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். அதுக்கு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல தான் ஒவ்வொரு இதுவும் நான் வந்து தியேட்டர்ல பாத்துட்டு இருந்தேன். இந்த சீன் நல்லா யோசிச்சு எழுதியிருக்காரு, பரவாயில்ல நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது அடுத்தது ஒரு டம்மியான ஒரு சீனை வச்சு விட்டுறாரு. அதனால வந்து எனக்கு படம் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல தான் வந்து பாத்துட்டு இருந்தேன். ஸோ ஓவராலா யாருக்காக நீங்க வந்து இந்த படம் பார்க்கலாம் கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன பாசிட்டிவ்ஸ்க்காகவும் த சோ ஸ்டீலர் அல்லு அர்ஜுன், குறிப்பா அந்த ஜாத்ரா திருவிழா சீக்வன்ஸ்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதம், இது வந்து சும்மா எனக்கு இம்ப்ரெஸ் ஆனங்காட்டி வந்து நீங்க அதுக்காக பார்க்கலாம்னு சொல்ல, உண்மையிலேயே இதுக்காக நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு போர்ஷன் நல்லாவே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு படத்துல. ஓவராலா இந்த புஷ்பா 2 த ரூல் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 55 மார்க்ஸ் தருவாங்க. புஷ்பா 2 த ரூல் ஒன்லி ரூல்ஸ் இன் தயர் ஓன் ரியாலிட்டி. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.